தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த நாளுக்காக நேரத்திற்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். வல்ல கடவுள் இந்த தவ காலத்தில் அவருடைய தெய்வீக அருளாலும் ஆற்றலாலும் நம்மை நிரப்ப வேண்டும். அவருடைய பேரின்பம் சிலுவையில் ஆண்டவர் நமக்காக சிந்திய அந்த திரு இரத்த பலன்கள் நம்முள் வந்து நிரம்ப வேண்டும். உருக்கத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆற்றல் வருவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உமது பேரின்ப திருக்கொடைகளை பெரும் பொருட்டு இப்பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதனால் நாங்கள் நிலையான வாழ்வை என்றும் பற்றி கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை திருவசனங்கள் 7 முதல் 14 முடிய. அந்நாட்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த மக்களுக்கு எதிராக கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உமது கடுஞ்சுவனத்தை விட்டுவிட்டு மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தையும் மாற்றிக்கொள்ளும். மடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலரையும் நினைத்தருளும்.
நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சுத்தக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளேன் என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். அவர்கள் ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியென புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அத்துர்ச்சும் செயல்களையும் மறந்தனர். பல்லவி. ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடுஞ்சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். பல்லவி. அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 5வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 31 முதல் 47 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது: என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபொழுது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களிகூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு ஒன்று உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கு சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவை கண்டதுமில்லை. அவரது வார்த்தையும் உங்களுக்கு நிலைத்திருக்கவில்லை, ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆராய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறையன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் கடவுள் ஒருவரே.
அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக்கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள். ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார். அவர் எழுதியதை நீங்கள் நம்பவில்லை. ஏனென்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள்? ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். தவக்காலம் என்பதே இரக்கத்தின் காலம் என்றுதான் அழைக்கப்படுகிறது. கடவுள் நம்மீது இரக்கம் கொண்டிருக்கிறார். ஆகவே நம் குறைகளை அவர் கண்டுகொள்ளவில்லை, மன்னித்திருக்கிறார். நமக்கு பலகீனம் இருக்கிற பொழுது தன்னுடைய பலத்தினால், தெய்வீக பலத்தினால் நம்மை வலுப்படுத்துகிறார். நாம் தகுதியானவர்கள் என்பதற்காக அல்ல, தகுதி இழந்து நின்றாலும், தரம் குறைந்து நின்றாலும், இரக்கத்தினால், அன்பினால், கருணையினால், பரிவினால் நம்மை திடப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தவக்காலத்தில் கொஞ்சம் நாம் மனம் இறங்கி, மனம் மாறி, நம்மையே வருத்தி, இதோ அவரது சிலுவையை தியானித்து அவரது பாடுகளுக்குள் நம்மை இணைத்து கொண்டு நிற்கிற பொழுது, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதோ இந்த பாத்திரம் ஆண்டவருடைய பேரன்பாலும் பேராற்றலாலும் நிரப்பப்பட்டு இந்த உலகத்தை வெற்றி பெறுகிற, இந்த உலகத்திலே மாபெரும் அதிசயங்கள் செய்கிற, ஆற்றல் பெறுகிற, இந்த உலகத்தில் எல்லா இருட்டையும் எதிர்த்து நிற்கிற வெளிச்சம் பெறுகிற ஒரு பாத்திரமாக மாறுவோம் என்பதைத்தான் இந்த தவக்காலம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி சொல்லுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இன்றைய இந்த முதல் வாசகம் கடவுளின் இரக்கத்திற்கு என்ன காரணம் இருக்கிறது என்பதை அழுத்தமாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கடவுளின் இரக்கத்திற்கான காரணத்தை கண்டுபிடிக்கிற பொழுது நாமும் பிறர் மீது நமக்கு தீமை செய்கிற, அல்லது நம்மை எதிர்த்து நிற்கிற, அல்லது நம்மை அழித்துவிட துடித்து கொண்டிருக்கிற, செயல்பட்டு கொண்டிருக்கிற மனிதர்கள் மன்னித்து அவர்கள் மீது இரக்கம் காட்டுவதற்கு இதோ தகுந்த காரணம் என்ன என்பதை இன்றைய முதல் வாசகம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. ஒன்று, விடுதலை பயண புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தது அதிசயத்திலும் அதிசயம். 400 ஆண்டுகள் அடிமையாய் கிடந்த ஒரு இனம் ஒன்று சேர்ந்து, ஏன்னா ஒன்று சேர்ந்து வர்றது அவங்களுக்கு கஷ்டம். கல்வி கிடையாது, உழைப்பு மட்டும், உணவு மட்டும். அவர்களை ஏறக்குறைய ஒரு விலங்கை போலத்தான், அதுவும் பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள். எனவே அவர்களுக்குள் எப்போதும் சண்டை சச்சரவு, பிணக்கு, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள எதுவும் இல்லை. இப்படி உதறியாய் சிதறியாய் கிடந்த மக்கள், எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் வாழ்ந்த மக்கள் வெளியில் வந்தார்கள். அதுவும் ஒரே கூட்டணியாக வெளியே போனார்கள். வரலாற்றின் பக்கங்கள் இதை ஆச்சரியமாக பார்க்கிறது. நாம் இதை இறை செயலாக பார்க்கிறோம். இஸ்ராயல் மக்களும் கடவுள் என்கின்ற ஒரு சக்தி எங்களை வழிநடத்தி கொண்டு வரவில்லை என்றால் எங்களுக்கு வாழ்வில்லை. சரி, வந்த இடத்திலும் கூட இப்போ யோசித்து பாருங்களேன். இந்த பக்கத்தில் இலங்கையிலே தமிழர்கள் பூர்வீக குடிகள் இத்தனைக்கும், ஆனால் அங்கே எகிப்திலே இஸ்ராயல் மக்கள் போய் கூலிக்காக உட்கார்ந்தவர்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அருகில் இருக்கிற இலங்கையில் இந்த தமிழ் இனமானது ஒரு போர் செய்யப்பட்டு மொத்தமாக அழித்து நொறுக்கப்பட்டு இன்றைக்கு மீண்டும் தலையெடுக்க முடியாமல், வாழ முடியாமல் அங்கே 2ஆம் தர குடிமக்களாக இருக்கிறார்கள். வரலாற்றில் நம் கண் முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. யோசித்து பாருங்கள். இந்த எகிப்திலே 400 ஆண்டுகள் இப்போ இந்த இலங்கையிலே இப்படியே வாழ் போகிறது. இந்த தமிழ் மக்கள் ஒரு 200, 300, 400 ஆண்டுகள் அடிமையாகவே கடந்து விட்டார்கள். இன்னும் 400 வருஷம் கழித்து எப்படி அவர்கள் ஒன்று சேர்ந்து வர முடியும்? எப்படி அவர்கள் போராட முடியும்? அல்லது தங்களுக்கான இடத்தை, நிலத்தை மீட்டு கொள்ள முடியும்?
கற்பனை கூட நம்மளால் செய்து பார்க்க முடியாது. அப்படி ஒரு காரியம் நடந்திருந்தால் அது கடவுளை தவிர இதோ இந்த மனிதர்களை தாண்டிய ஒரு சக்தி அவர்களை ஒருங்கிணைத்து வந்தால் ஒழிய, பிரியமானவர்களே, எனவேதான் இந்த எகிப்திலிருந்து வெளியேறிய ஒரு காரியம் இஸ்ராயல் மக்கள் கனவிலும் நினைக்க முடியாது. எனவே இது கடவுளின் செயல், வல்ல செயல். ரைட், கூட்டு வந்தாச்சு. கொண்டு வந்த இடத்துல அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார், மன்னா கொடுக்கிறார், காடை கொடுக்கிறார், தண்ணீர் கொடுக்கிறார். எவ்வளவு அன்பு பாருங்கள். நாமும் நமது பிள்ளைகளுக்கு அல்லது நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு எல்லாம் செய்கிறோம். அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து பார்த்து செய்கிறோம். ஆனால் அவர்களோ உங்கள் அன்பை புறக்கணித்து விட்டு உங்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். அதைத்தானே நம்மளால் மன்னிக்க முடிகிறதில்ல. வேற எல்லாத்தையும் விட்டுறலாம், கூடவே இருந்து எல்லாவற்றையும் நம்மோடு அனுபவித்து விட்டு சுகம் கொண்டாடி விட்டு இறுதியாக நமக்கு எதிராக நம்மீது பிரமாணிக்கம் இல்லாமல், அன்பில்லாமல், உண்மை இல்லாமல் புறந்தள்ளி போகிற பொழுது அவர்களை மன்னிக்க மனது வருமா? எனவேதான் கடவுள் அங்கே காரணம் வைத்திருக்கிறார். ஐ ஹேவ் a reason to punish you. நான் சும்மாலாம் உன்னை தண்டிக்கல. இஸ்ரவேலை கேள், எகிப்திலிருந்து அழைத்து வந்தேன், உணவு கொடுத்தேன், நீ இறைச்சி தான் வேண்டுமென்றாய், இதோ காடை கொடுத்தேன், தண்ணீர் கொடுத்தேன், உன்னை என் பிள்ளை போல, இதோ கழுகு பாதுகாப்பது போல ரெக்கைகளுக்குள் பாதுகாத்து கொண்டு வருகிறேன். நீ இன்றைக்கு இந்த வசதி வாய்ப்போடு இருக்கிறாய் என்றால், இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கிறாய் என்றால், இன்றைக்கு இந்த ஆசீர்வாத நிலையில் நீ இருக்கிறாய் என்று சொன்னால் யோசித்து பாருங்க. எல்லாம் கடவுள் கொடுத்த நிலை. அதே போல நீங்களும் செய்திருப்பீர்கள். அதைத்தான் நம்ம இதில் ஒப்பிட்டு பார்க்கிறோம். தவக்காலத்தில் யாருக்கு இரக்கம் காட்டுவது? நம்மோடு நன்றாக இருக்கிற குழந்தைகள், நாம் அவர்களோடு சந்தோஷப்பட்டு விடுகிறோம். ஆனால் நமக்கு எதிராக போகிற குழந்தைகளாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகள் ஒரு 5 பேர் இருக்கிறார்கள், நம்மோடே ஒத்து ஊதுகிற, நம்மோடே ஒத்து போய் நமக்காகவே இருக்கிற, நம்மோடு உறவை கொண்டாடுகிற நம்முடைய சகோதர சகோதரிகளை, அல்லது நமது வீட்டில் அண்டையில் இருக்கிற அண்டை அயலாரை, அன்பியமாக இருக்கட்டும், யோசித்து பார்ப்போம். எல்லா இடத்திலுமே பிளட் ரிலேஷன் அல்லது சமூக உறவு, எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, ஏன் வேலை பார்க்கிற இடமாக இருக்கட்டும், யோசித்து பாருங்க. நமக்கு யார் மீது கருணை வருகிறது, இரக்கம் வருகிறது? யார் மீது நமக்கு கருணையோ இரக்கமோ வருவதில்லை. பிரியமானவர்களே, ரொம்ப அழுத்தமான ஒரு காரியம் இது. நமக்கு ஒரு புத்தி, ஒரு நியாய புத்தி வைத்திருக்கிறோம், இதுதான். அதற்கேற்ப செயல்படுகிறவர்கள் மீது பாசம் பொங்கி வழிகிறது, மற்றவர்கள் மீது இரக்கம் வருவதில்லை, கருணை வருவதில்லை. அன்றைக்கு ஒரு நண்பர் சொல்லி கொண்டிருக்கிறார், ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, என் கூட தான் வேலை பார்த்தான், ஒரு 5 வருஷமாக அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் ஒரு நாளும் நான் அவனை பார்த்து, என்னப்பா ஆஸ்பத்திரி போறியா, எந்த ஆஸ்பத்திரியில் பார்க்குற அப்படின்லாம் நான் ஒரு நாளும் கேட்டதே கிடையாது. எந்த காரணத்துக்காகவும் வருவான், அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும், அவன் வேறு குரூப்பு, அதனால் நாங்கள் சும்மா புரணி பேசிக்குவோம், கதை பேசிக்குவோம். ஒரு நாள் பாருங்கள் ஃபாதர், திருநெல்வேலியில் ஒரு ஜெபக்கூட்டம் நடந்தது. அங்கே அந்த ஆள் வந்திருந்தான். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னான். நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் உரையாடினோம். என்னை அறியாமலே எனக்குள்ளே அவன் மேலே ஒரு சகோதர பாசம் வந்துடுச்சு. மறுநாள் ஆஃபீஸ் போயிருக்கும்போது வந்தான், இந்த ஆஸ்பத்திரி போகிற, என்ன செய்கிற, இதுக்கு எப்படி பார்க்குறேன்னு நாங்கள் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தோம் ஃபாதர். அவர் மீது இவருக்கு கருணை வருவதற்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது, அன்பு வருவதற்கு, இரக்கம் வருவதற்கு. தப்பான காரணம் கூட இல்லை. இது குடியார கூட்டம் இல்லை, அல்லது ஏதோ தீமை செய்துவிட்டு ஒன்றாய் பேசி சமரசம் செய்கிற கூட்டம் அல்ல. ஒரு கட்சியின் சார்பாகவோ அல்லது ஒரு நடிகரின் சார்பாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு தொழில் ரீதியாகவோ இல்லை, ஆண்டவரை முன்னிட்டு தான். ஆனாலும் இப்படி ஒரு காரணம் இல்லை, எனக்கு அவன் மீது இரக்கம் இல்லை. இப்படி ஒரு காரணம் இருக்கிறது, எனக்கு அவன் மீது இரக்கம் இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் யார் மீதெல்லாம் கருணையோ இரக்கமோ வைக்கிறீர்களோ, அல்லது யாரையெல்லாம் பொறுத்து கொள்ளுகிறீர்களோ, அந்த பொறுத்து கொள்ளுகிற நபர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் உங்கள் விருப்பத்திற்கு உகந்தவர்கள். இங்கே கடவுள், அப்போ நீங்கள் தண்டிக்கிறீர்கள் அல்லது மன்னிக்கவில்லை, வெறுப்பு காட்டுகிறீர்கள், அதற்கும் காரணம் வைத்திருக்கிறீர்கள். சரியான காரணம், தப்பான காரணம் கூட கிடையாது. ஃபாதர், நான் அந்த ஆளை மன்னிக்க முடியாது ஃபாதர், ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஃபாதர், காரணம் சொல்கிறேன் ஃபாதர், 1 2 3 4 5.
அந்த காரணத்தை நான் தப்புன்னு சொல்லவே முடியாது. கடவுளும் அப்படி ஒரு காரணத்தை வைத்திருந்தார். மோயிசன் அந்த காரணத்தை தப்புன்னு சொல்ல முடியாது. ஆமாம் ஆண்டவரே, ஐயோ பாவம் கழுதைங்க, கண்ணுக்குட்டி தானே, இப்போ தங்கத்தில் செஞ்சது தானே, கொஞ்ச நாள் வச்சு வணங்கிட்டு போட்டுமேன்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? விடுங்க கடவுளை, ஏதோ விவரம் தெரியாமல் செஞ்சுட்டாங்க, அப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் மன்னிப்பது பிறரை, அல்லது நீங்கள் கருணை காட்டுவது பிறருக்கு, அல்லது நீங்கள் இரக்கம் காட்டுவது பிறருக்கு, அவர்களை பொறுத்து அல்ல. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்களுடைய செயலுக்காக அன்பு செய்வேன், கருணை காட்டுவேன், இரக்கம் காட்டுவேன்னா ஒப்பேராது. ஏனெனில் மனிதர்கள் துரோகம் செய்கிறவர்களாய், எதிர்த்து போகிறவர்களாய், நமக்கு குழி பறிக்கிறவர்களாய், அல்லது எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு நீ எனக்கு என்ன செய்தாய் என்று கேட்பவர்களாய் அவர்கள் காரணத்தோடு அப்படித்தான் இருக்கிறார்கள். அந்த காரணம் அப்படியே இருக்கிறது. அப்போ காரணம் அப்படியே இருக்கிறதே, நான் ஏன் எப்படி என்னால் முடியும் மன்னிக்க முடியும் அல்லது அன்பு செய்ய முடியும்? அதற்குத்தான் கடவுள் ஒரு காரணம் சொல்லுகிறார். சரி, கடவுளும் நல்ல கடவுள். ஏன்னு கேளுங்க, மோயிசன் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பார், இந்த பேலோலாம் வந்தான், ஒன்றுக்கும் உதவலை, இவனை கொன்னுட்டு உன்னை பேரினமாக்குவேன். இந்த வசனம் யாருக்கு கொடுத்த வசனம்? ஆபிரகாமுக்கும் கொடுத்தாரு கடவுள். உன்னை பேரினமாக்குவேன். இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் ஆபிரகாமினுடைய வழித்தோன்றல். மோயிசனுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கி. என்ன சந்தர்ப்பம்? இவங்களெல்லாம் கொன்னுட்டா இனிமே மோயிசன் தான் யார் மாதிரி? ஆபிரகாம் மாதிரி. ஆபிரகாமுக்கு என்ன சீட்டு கொடுக்கப்பட்டதோ, விசுவாசத்தின் தந்தை என்றும் தலைமை இடம் கொடுக்கப்பட்டதோ, அதே இடம் மோயிசனுக்கு கடவுள் கொடுக்கிறார். ஆனால் மோயிசன் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பயில விடுங்க, இது ஊதாரி கூட்டம், பண்ணி கூட்டம், சாப்பாட்டுக்கு அலைகிற கூட்டம், நான் ஒத்துக்கிறேன். இவன் எவனும் யோக்கியன் இல்லை, எல்லா பேரும் அயோக்கியம் பண்ணிட்டான், அது உமக்கு எதிராகவே தீமை செய்தார்கள், உண்மைதான். ஆனால் ஆபிரகாமுக்கு நீர் வாக்கு கொடுத்தீரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, உன் சந்ததிகளை பெருகச் செய்வேன் என்று நீர் வாக்கு கொடுத்தீரே, உம்முடைய பண்பு, உம்முடைய குணம் என்ன ஆயிற்று? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தயவு செய்து நமக்குள் அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தின் குணம், இரக்கத்தின் பண்பு, பிறரை முன்னிட்டு அல்ல, எனக்குள் இறைவன் தந்திருக்கதால் உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். வேற எந்த காரணத்துக்காகவும் கிடையாது. நீ திருந்துவாய் என்பதற்காக நான் உன்னை மன்னிக்கவில்லை. நீ மீண்டும் என்னை அன்பு செய்வாய் என்பதற்காக நான் உன்னை மன்னிக்கவில்லை, இரக்கம் காட்டவில்லை, கருணை காட்டவில்லை. விண்ணக தந்தை இப்படி பார்க்கலன்னா வாழ்க்கையில் ஒரு நாளும் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது, பிறரை மன்னிக்க முடியாது, பிறருக்கு கருணை காட்ட முடியாது, பிறருக்கு இரக்கம் காட்ட முடியாது. நம் பார்வை மேல் நோக்கியது, கீழ் நோக்கியது அல்ல. நமக்கு கீழே நிற்கிற, நம்மை சுற்றி நிற்கிறவர்களை பார்த்தோம் என்றால் வெறுப்பும் கசப்பும் வரத்தான் செய்யும். எனவே எப்போதும் இறைவை மட்டும், என் இறைவன் என்னை மன்னிக்கிறார், நான் உன்னை மன்னிக்கிறேன், என் இறைவன் கருணையால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆசீர்வாதத்தோடு இருக்கிறேன், நீ யார் என்பதல்ல, நீ என்ன செய்தாய் என்பதல்ல, நான் உனக்கு இரக்கம் கருணையும் காட்டுகிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆழமான ஒரு வசனம். எனவே இந்த பகுதியை தொடர்ந்து தியானிப்போம். ஆமீன். சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள்.
இதய அமைதியே இறைவா, நீரளித்த கொடைகளை உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம். அழியா வரம் தரும் அருமருந்தாக இது எங்களுக்கு வாழ்வளிப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார், மனிதனாய் பிறந்தார், பாடுகள் பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வாழ்வு உண்டு என்று எங்களுக்கு விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கிறோம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் எங்கள் உள்ளங்களில் உமது தூய ஆவியின் கொடையை பொழிந்த கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். இத்திருவிருந்தின் ஆற்றலால் நாங்கள் உமது தெய்வீக பராமரிப்பால் பாதுகாக்கப்படுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.